பாருங்கள், என்னோட முன்னாடி என்ன இருக்குது பார்த்தீங்களா? ஒரு பாத்திரம் நிறைய தண்ணி இருக்குங்க. ஆமாங்க, இன்றைக்கி தண்ணியை பற்றி தாங்க நம்ம பேச போகிறோம். இது பெரிய பாத்திரம், இது சின்ன பாத்திரம். இதுலேயும் தண்ணி தாங்க இருக்குது. இப்போ இந்த தண்ணியை நான் இந்த தட்டில் ஊற்றுறேங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா தட்டு, இதுலேயுமே தண்ணி தாங்க இருக்குது. அதே தண்ணியை கிண்ணத்தில் ஊற்றுனா அது கிண்ணத்தில் இருக்கிற தண்ணி, கிளாஸில் ஊற்றி வச்சா அது கிளாஸில் இருக்கிற தண்ணி, அதே தண்ணியை டம்ளரில் ஊற்றுனா இது டம்ளர் தண்ணி. பாருங்கள், டம்ளர். தட்டில் இருக்கும்போது தட்டு தண்ணி. அதே போல் குளத்தில் தண்ணி இருந்தால் அந்த தண்ணிக்கு குளத்தில் இருக்கிற தண்ணின்னு பேர். குட்டையில் இருக்கும்போது அந்த தண்ணி குட்டை தண்ணியாக மாறிடும். கடலில் இருக்கும்போது கடல் தண்ணியாக மாறிடும். ஆனால் கிணத்துல இருக்கும்போது கிணத்து தண்ணியாக மாறிடும். இப்படி தாங்க மனிதர்களும் அவங்க எல்லாருமே ஒன்று தான். ஜாதி, மதம், இனம், இப்படி யாரையுமே மனிதர்களை வேறுபடுத்தி பார்க்காதீங்க. மனிதர்கள் எல்லாருமே ஒரே